பெண்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள ஒரே கட்சி தமிழக வெற்றிக் கழகம் என கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தில் பெண்கள் இணையும் விழாவில் ராஜ்மோகன் பேசியவற்றை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பிறப்பால் அனைவரும் சமம், பாலின சமத்துவம், மதசார்பின்மை போன்ற உயரிய கொள்கைகளோடு நடிகர் விஜய் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்கிற பெயரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கினார். கட்சி தொடங்கி குறுகிய காலத்திலேயே தவேகவின் உறுப்பினர் எண்ணிக்கை 1 கோடியை தாண்டி உள்ளது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகம் எங்கும் தவேக தொண்டர்கள் நலத்திட்ட பணிகளில் ஈடுபட்டு தங்கள் கட்சியை வளர்ப்பதில் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் திருவள்ளூர் மாவட்டத்திலும் தவேகவை வளர்க்க கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் முனைப்போடு செயல்பட்டு வருகின்றனர். அதன்படி ஆவடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமுல்லைவாயில் சோழம்பேடு பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆவடி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் எஸ். உதயகுமார் மற்றும் லோக கார்த்திகேயன் ஆகியோரின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாற்று கட்சிகளில் இருந்து விலகி 450 பெண்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்தனர். அனைவரும் ஜெயகாந்தன், பெரோஸ்கான், லோக கார்த்திகேயன் ஆகியோர் மகிழ்ச்சியோடு வரவேற்றனர். இந்த கூட்டத்தில் பேசிய தவேக கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன், பெண்களுக்கு அனைத்து உரிமைகளையும் மீட்டுக் கொடுக்க போவது தமிழக வெற்றிக் கழகம் தான் என முத்தாய்ப்பாக குறிப்பிட்டார். அதிகார பகிர்வு என்பது மாவட்ட அளவுல மாவட்ட செயலாளர் நியமனத்திலிருந்து மாநில பொறுப்பாளர் வரைக்கும் சரியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு மருத்துவரில் இருந்து, ஒரு மன்ற நிர்வாகியில் இருந்து, ஒரு சாதாரண பேச்சாளர் எண்ணில் இருந்து, ஒரு மாற்றுத்திறனாளி வீல் சேரில் வரக்கூடிய ஒரு மாற்றுத்திறனாளி சிங்கர் பெண் மாவட்ட செயலாளர், ஆட்டோ ஓட்டுநர் மாவட்ட செயலாளர், எந்த கட்சியும் இல்லை. பெருமையோடு சொல்கிறேன், நம்ம தாவைக்கால பெண்களுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுத்தாங்க, அவங்க மாற்றுத்திறனாளி பொறுப்பு கொடுத்தாங்க, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அந்த பொறுப்பு கொடுத்தாங்க. அப்ப இந்த அதிகார பகிர்வு என்பது இந்த மாவட்ட பொறுப்புகளை தரும்போதே தராங்க. அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. அப்போது பள்ளி மாணவிகளுக்கு மிதிவண்டி, லேப்டாப் ஆகியவையும், இல்லத்தரசிகளுக்கு மிக்சி மற்றும் கிரைண்டர் ஆகியவையும் வழங்கப்பட்டது. அதையடுத்து அனைவருக்கும் அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. பின்னர் தொண்டர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றிய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன், பெண்களின் நம்பிக்கையை பெற்ற கட்சி தமிழக வெற்றிக் கழகம் என பெருமிதம் தெரிவித்தார். நம்ம கூட இருந்து நம்மளை ஆசீர்வதித்து நமக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள்ல இருந்து நம்ம கூடவே நம்மளுடைய களப்பணியில் நம்மோடு சேர்த்து தோல் கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய செங்க பெண்கள் வரைக்கும் பெண்களின் நம்பிக்கையை வென்ற ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கு என்பதை பெருமையோடு தெரிவிக்கிறேன். தொடர்ந்து பேசிய ராஜ்மோகன், தவேக தொடக்க விழாவின் போது வீரமங்கை வேலுநாச்சியாரும் தியாகத்தின் உருவமான அஞ்சலை அம்மாளும் தங்கள் கட்சியின் கொள்கை தலைவர்கள் என கட்சி தலைவர் விஜய் அறிவித்ததை நினைவு கூர்ந்து சிலாகித்தார். வேலுநாச்சியாரையும் அஞ்சலை அம்மாளையும் வச்சு எங்களுக்கு பெண்களும் கொள்கை தலைவர் சொன்ன ஒரே கட்சி நம்முடைய தமிழக வெற்றிக் கழகம். நல்லா தெரிஞ்சுங்க, ஏன் வேலுநாச்சியார் பேசிய மண்ணுரிமை, தந்தை பெரியார் கேட்ட பெண்ணுரிமை, அண்ணல் அம்பேத்கர் சொன்ன அரசியல் உரிமை, காமராசர் சொன்ன பொது வாழ்க்கையில் தூய்மை, கடலூர் தந்த தியாக கடல், அஞ்சலை அம்மாள் சொன்ன தியாகத்தின் உண்மை, இதையெல்லாம் நமது கொள்கை.